بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நம்ம மறுபடியும் நம்முடைய அடுத்த பக்கமாக 24வது பேஜுக்கு பிறகு நம்ம இன்ஷா அல்லாஹ் படிக்க போறோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நினைவூட்டல். சென்ற பாடத்தில் நம்ம படித்த தலைப்புகள் நோயாளிடமும் இறப்பிற்கு நெருக்கத்தில் இருப்பவரிடம் சொல்ல வேண்டியவை, அதாவது அழகான சொல்ல இடத்துல பேசணும், நல்ல சொல்களை பேசணும் அப்படின்றத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்துள்ளார்கள். அதே போல பல கட்ட மரணங்களை பற்றி, அதே மாதிரி சிறு வயதில் மரணம், அதாவது ஒரு தாய் 3 பெண் பிள்ளைகளை பெற்று இருந்து அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹ் அவர்களுக்கு தந்த நன்மாராயத்தை பற்றி சொல்றாங்க. அவர்கள் அந்த 3 பெண் பிள்ளைகளை இறந்த பிறகு சகித்துக் கொள்கின்றார்களோ நாளைக்கு அந்த பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு நரகத்துக்கு போவதிலிருந்து திரையாக நிற்பாங்கன்றத சம்பவத்தை நம்ம படித்தோம். அதே மாதிரி இளம் வயதில் மரணம், அபு தலஹாவுடைய மகன் உமைர் அந்த இறப்பு சம்பந்தப்பட்ட பற்றி நம்ம பேசணும். ஜனாசா தொழுகை அவங்க வீட்டில் நடந்ததை அது நம்ம படித்தோம். அதே மாதிரி தள்ளாத வயதில் மரணம், அதையும் நம்ம படிச்சிருக்கிறோம். இதுல சாத் பின் அபி வக்காஸ் அவர்களுடைய அந்த அறிவுரையும் நம்ம கேட்டிருந்தோம். அவங்க அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த துவாவை நம்ம படித்து நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மகப்பெரு உதிரிப்போக்கின் போது மரணம், அப்போ அந்த ஒரு ஹதீஸை நம்ம படிக்கும்போது பெண்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தும் போது பெண்களுடைய வயிற்றுப்பகுதி நடுப்பகுதியில் நின்று ஜனாசா தொழுகை தொழ வைக்க வேண்டும் என்ற ஹதீஸை நம்ம படித்தோம். அதே மாதிரி திடீர் மரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம படித்தோம். அதே மாதிரி தலைப்பு சிரமத்துடன் மரணித்தல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான சக்கராத் வேதனை, அதிகமான மரண வேதனை அனுபவித்தார்கள் என்பதை அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்னதை அதை நம்ம படித்தோம். அதே மாதிரி மரணம் நெருங்கிவிட்டால் இறப்பின் போது அல்லாஹ் குறித்து நல்லெண்ணம் கொள்ளுதல், அதாவது மரணம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நல்லெண்ணம் கொள்ளுங்க, நல்லவர்களா இருங்க அப்படின்றத அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம படித்தோம். அதே மாதிரி அல்லாஹ்வை தரிசிக்க விரும்புவது, அதாவது யார் அல்லாஹ்வை பார்க்க விரும்புகிறாங்களோ அல்லாஹ்வும் அவரை பார்க்க விரும்புவான், யார் அல்லாஹ்வை பார்க்க விருப்பார்களோ அவர்களும் அல்லாஹ் பார்க்க விருப்பான் என்ற ஹதீஸை நம்ம படித்தோம். அதே மாதிரி மரணிக்க ஆசைப்படக்கூடாது, அதாவது இந்த ஹதீஸை நம்ம படித்தோம். அதாவது மரணம் கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்ட்ட எப்படி கேளுங்க, எல்லாம் நான் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் எனக்கு வாழ்வு கொடு, நான் மரணிப்பது சிறந்ததாக இருந்தால் எனக்கு மரணத்தை கொடு என்ற மாதிரியெல்லாம் நம்ம ஹதீஸ்களை படித்தோம். அதே மாதிரி அனைத்திலும் சோதனை என்பது ஒரு இறைநம்பிக்கை கொண்ட ஒரு இறை விசுவாசிக்கு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அருளாகவும் மன்னிப்பாகவும் இருக்கின்றது. எதுவரைன்னு சொன்னா அவருக்கு வரக்கூடிய சோதனை அவருடைய பாவங்கள் அழிக்காமல் இருப்பதில்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹதீஸ் படித்தோம். அதே மாதிரி வீர மரணத்தை வேண்டுதல், நம்ம மனதார நம்ம ஷஹீதாகணும், வீர மரணம் அடையணும் அப்படின்றத நம்ம நினைத்து அல்லாஹ் நமக்கு சாதாரணமான தூக்கத்திலே நமக்கு அல்லாஹ் மௌத்து கொடுத்தாலும் அந்த மௌத்து அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்துல கொடுக்குறான்றத நம்ம ஹதீஸ் படித்தோம். அதே மாதிரி இவ்வுலகத்திலே தண்டனை கேட்கக்கூடாது என்ற மாதிரி ஹதீஸும் படித்தோம். அது ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு சந்திக்க போவாங்க. அவர்கள் ஒரு கோழி குஞ்சை போன்று ரொம்ப நலிந்து மெலிந்து ஆடுவார். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அவர்கள் அவர்கிட்ட நீங்க இந்த மாதிரி அல்லாஹ்ட்ட கேட்டுக்க கூடாது, அல்லாஹ்ட்ட இரு உலகத்தை பற்றி நீங்க அல்லாஹ்ட்ட நன்மை கேட்டுக்கணும் என்றது நம்ம ஹதீஸை படித்தோம். அதே மாதிரி பாதிக்கப்பட்டவரிடம் பரிகாரம் தேடுதல், இந்த உலகத்துல வாழும்போது நம்மால் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவரிடத்துல நம்ம போய் பரிகாரம் தேடணும், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவருக்கான நீதி வழங்கணும். இல்லைன்னு சொன்னா நாளைக்கு மறுமை நாளிலே திவாலாகி போனவருடைய லிஸ்டில் நம்ம வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் நம்ம அந்த ஆடியோ நம்ம போட்டோம். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம ஒரு புதுவிதமான இன்ஷா அல்லாஹ் அனுபவத்தோட புதுவிதமா நம்ம கேட்பது போல இந்த ஆடியோவை கேட்போம். அல்லாஹ் நமக்கு மார்க்க அறிவை தருவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பக்கம் 24, தலைப்பு பாவ மன்னிப்பு தேடுதல். இவ்வுலகத்தில் வாழும்போது அதிகமான பாவங்களை செய்திருப்போம். நாம் எப்போது மரணிப்போம் என்பதை யாராலும் அறிய முடியாது. நாம் மரணிப்பதற்கு முன் அடிக்கடி இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். குர்ஆன் வசனம், எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்துவிட்டோம், நீ எங்களை மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்தோரில் ஆகிவிடுவோம் என இருவரும் கூறினர். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சொன்ன அந்த துவா, அல்லாஹ்விடத்தில் கேட்ட துவா, 7வது அத்தியாயம் 23வது வசனம். அடுத்த குர்ஆன் வசனம், என் இறைவனே, எனக்கே நான் அநியாயம் செய்து விட்டேன், எனவே என்னை மன்னிப்பாயாக என்று பிரார்த்தித்தார். அவரை அவன் மன்னித்தான். அவன் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லா அன்பாளன். 28வது அத்தியாயம் 16வது வசனம்.
வாழ்நாள் முழுவதும் மன்னிப்பு கேட்காமல் மரணம் நெருக்கத்தில் மட்டும் பாவ மன்னிப்பு கேட்கலாம் என்று இருக்கக்கூடாது. தீமைகளை செய்து கொண்டிருந்து இறுதியில் அவர்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கும் போது இப்போது நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று கூறுவோருக்கும் இறை மறுப்பாளர்களாகவே மரணிப்போருக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை தயார்படுத்தி உள்ளோம். அல்லாஹு அக்பர். 4வது அத்தியாயம் 18வது வசனம். அதாவது தீமையை செய்து கொண்டிருந்து இறுதியிலே ஒருவருக்கு மரணம் வரும்போது நான் திருந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு என்ன செய்ய மாட்டான், பாவ மன்னிப்பு அவருக்கு இல்லை, அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கு அப்படின்னு சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களே, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்கள், ஏனெனில் நான் ஒவ்வொரு நாளும் அவனிடம் 100 முறை பாவ மன்னிப்பு கோருகிறேன். எந்த பாவமும் அறியாத முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா நாம எத்தனை முறை கேட்கணும்? இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 3235வது. நோய்வாய்ப்பட்டிருந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தோல் பாத்திரம் ஒன்று அல்லது பெரிய மரக்கோலை ஒன்று இருந்தது. அதில் தண்ணீரும் இருந்தது. அவர்கள் தம் இரு கைகளையும் அந்த தண்ணீருக்குள் நுழைத்து முகத்தில் தடவிக்கொண்டே வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு இல்லை, திண்ணமாக மரணத்தின் போது வேதனைகள் உண்டு என்று கூறினார்கள். பிறகு தமது கைகளை உயர்த்தியவாறு, இறைவா, சொர்க்கத்தில் உயர்ந்த தோழர்களுடன் என்னை சேர்த்தருள் என பிரார்த்தித்தார்கள். இறுதியில் அவர்கள் உயிர் கைப்பற்றப்பட்டு அவர்களின் கரம் சரிந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி மரணம் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சாட்சி கூறுபவர்களாக, அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைப்பவர்களாக, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக தெரியுது. புகாரி 6310வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு முன்பு அவர்கள் என் பக்கம் தன் முதுகை சாய்த்தபடி என் அரவணைப்பில் இருக்க அவர்கள் பக்கம் நான் காது தாழ்த்தி கேட்டுக் கொண்டிருந்தேன். அப்போது அவர்கள் அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி வல்ஹிக்னி ஃபிர் ரஃபிக் என்று பிரார்த்திப்பதை நான் செவியுற்றேன். இதனுடைய பொருள், இறைவா, என்னை மன்னித்து எனக்கு கருணை புரிவாயாக, சொர்க்கத்தில் என்னை உயர்ந்த தோழர்களுடன் சேர்த்து வைப்பாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாவமும் அறியாதவங்க, எந்த உயிருக்கும் தீங்கு அளிக்காதவங்க, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க, மாசூம் என்ற வார்த்தையை சுமந்தவங்க. அப்படிப்பட்ட இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்விடத்துல கைகள் ஏந்தி எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு துவா கேட்கிறாங்க, பிரார்த்தனை கேட்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பிக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே மறந்து போன மறுமையை மறந்து போன மரணத்தை மறந்து போன வாழ்க்கையாக இருந்துவிடக்கூடாது. வணக்கத்தில் ஈடுபடுதல். நாம் மரணிப்பதற்கு முன்னால் நம்மால் முடிந்தவரை வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். உமக்கு மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குவீராக. அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். நமக்கு மரணம் வரும் வரை நம்ம அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருக்கிறோம். அல் குர்ஆன் 15வது அத்தியாயம் 99வது வசனம். குர்ஆன் வசனங்களை ஓதி உடலில் தடவி கொள்ளுதல். மரண தருவாய் அடைந்தவர்கள் திருக்குர்ஆனின் கடைசி இக்லாஸ், ஃபலக், நாஸ் 3 அத்தியாயங்களை ஓதி ஊதி கொள்ளலாம். இதை செய்ய முடியாதவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தினர் அவருக்கு அதை ஓதி தமது கைகளில் ஊதி அவர் உடலில் தடவி கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். பாதுகாப்பு கோரும் வசனங்களை கொண்டு குர்ஆனின் கடைசி 3 அத்தியாயங்களை ஓதி தம் மீது ஊதி தமது கைகளை தம் உடல் மீது தடவிக் கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோயில் இருந்து போனார்களோ அந்த நோயின் போது அவர்கள் ஓதி ஊதிக்கொள்ளும் பாதுகாப்பு வசனங்களை நான் அவர்கள் மீது ஓதி ஊதினேன். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையில் ஊதி அந்த கையிலேயே அவர்களின் உடல் மீது தடவினானேன். அறிவிப்பார் ஆயிஷா அவர்கள். நூல் புகாரி 443வது ஹதீஸாக 439வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு.
ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அல் மௌஇதாதா பாதுகாப்பு கோரும் கடைசி 3 அத்தியாயங்களை ஓதி தம் மீது ஊதி கொள்வார்கள். அவர்களது இறப்பிற்கு முன் நோய்வாய் கடுமையான போது நான் அவற்றை ஓதி அவர்களின் கையில் ஊதி அந்த கையாலே அவர்களின் உடல் மீது தடவி கொண்டிருந்தேன். நபி அவர்கள் கருத்திற்குள்ள சுபிட்சத்தை பர்க்கத்தை நாடியே அல்லாஹ் செய்தான். ஆயிஷா நூல் புகாரி 5016. அதாவது நமக்கு நோயை நம்ம பட்டா கூட நம்ம இன்னைக்கு உடனே டாக்டரை நாடி போகக்கூடிய மருந்து நாடக்கூடியதா இருக்கிறோம். நமக்கு இஸ்லாத்துல சொல்லப்பட்ட முதன்மையான நம்ம தவாவும் செய்யணும், அதாவது மருத்துவமும் செய்யணும், அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனையும் செய்யணும். நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுத்த அடிப்படையில, இறைத்துவ சாசமாக கற்றுக் கொடுத்த அடிப்படையில நாம் என்ன செய்யலாம்? நம்ம இந்த 3 சூறாக்களை நம்ம ஓதி நம்ம கைகளில் ஓதி நம்ம உடல்ல தடவி கொள்ளலாம். இறப்பதற்கு முன் தர்மம் செய்தல். மறுமை வெற்றியை பெற்றுத் தருவதின் தான தர்மங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. எனவே மரணம் வருவதற்கு முன்பே அதிகம் தான தர்மங்கள் செய்து கொள்ள வேண்டும். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பே உங்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து செலவிடுங்கள். மரண வேலை வந்துவிட்டால், என் இறைவனே, சிறிது காலம் எனக்கு நீ அவகாசம் அளிக்க கூடாதா? நான் தர்மம் செய்ய நல்லோர்களில் ஆகிவிடுவேன் என்று அப்போது அவன் கூறுவான். அல் குர்ஆன் 63வது அத்தியாயம் 10வது வசனம். அதாவது நமக்கு மரணம் வருவதற்கு முன்னாடியே நம்ம தானம் தர்மம் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம செலவு செய்ய தயாராகி கொள்ளணும் என்பதை இந்த வசனம் நமக்கு எச்சரிக்கை செய்து, அதே போல அடுத்த வசனம், இறை நம்பிக்கை கொண்டோரே, எவ்வித கொடுக்கல் வாங்கலும் நட்பும் பரிந்துரையும் இல்லாத ஒரு நாள் வருவதற்கு முன்பாக உங்களுக்கு நாம் அளித்தவற்றிலிருந்து செலவிடுங்கள். இறை மறுப்பாளர்களே அநியாயக்காரர்கள். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 254வது வசனம். அதாவது அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாஹ் வழிகாட்டுறான்னு சொன்னா, அந்த நாளிலே எந்த நட்பும் எந்த கொடுக்கல் வாங்கலும் எதுவுமே இங்க பயன் தராது. அது வருவதற்கு முன்னால நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிங்க. யார் அநியாயக்காரங்க? இறை மறுப்பாளர்களே அநியாயக்காரங்க அல்லாஹ் சொல்றான். இறுதியாக அவர்களின் ஒருவருக்கு மரணம் வரும்போது, என் இறைவனே, நான் விட்டதில் நற்செயலை செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்புங்கள் என்று கூறுவான். அவ்வாறல்ல, இது அவன் கூறக்கூடிய வெற்றி சொல்லே. அவர்கள் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாள் வரை அவர்களுக்கு முன்னால் ஒரு தடுப்பு உள்ளது. அதாவது ஒரு மனுஷன் மண்ணறையில புலம்புறத அவகாசம் கேட்கறது அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுறான். அல் குர்ஆன் 23வது அத்தியாயம் 99 100வது வசனம். நிலைத்திருக்கும் செயல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய 3 செயல்களை தவிர மற்ற அனைத்தும் நின்று விடுகின்றன. நிலையான அறக்கொடை, பயன் பெறப்படும் கல்வி, அவனுக்காக பிரார்த்திக்கும் அவனுடைய நல்ல குழந்தைகள், சாலியான குழந்தைகள். அதாவது ஒரு மனுஷன் இறந்த பிறகு அவனுடைய விஷயங்கள் எல்லாமே முடிந்துவிடும். ஆனால் 3 விஷயங்களை தவிர அப்படின்றத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 1, நிலையான தர்மம், சதகத்துல் ஜாரியா, பயன் பெறப்படும் கல்வி, அவனுக்காக பிரார்த்திக்கும் நல்ல குழந்தைகளை நம்ம வளர்த்து ஆளாக்கணும். மார்க்கத்தை சொல்லி கொடுத்தாதான் அந்த குழந்தைகள் நமக்காக பிரார்த்தனை செய்வாங்க. இறப்பதற்கு முன் பிள்ளைகளுக்கு ஏகத்துவ கொள்கையை பேண அறிவுரை கூறுதல். மரணம் நெருங்கிவிட்டால் தனது பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை பற்றி அதிகமாக அறிவுரை கூற வேண்டும். யாக்கூபுக்கு மரணம் நெருங்கிய வேளையில் நீங்கள் உடன் இருந்தீர்களா? அவர் தமது புதல்வர்களிடம், எனக்கு பின் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டபோது, உமது இறைவனும் உமது முன்னோர்களான இப்ராஹிம், இஸ்மாயில், ஈசாக் ஆகியோர் தம் இறைவனுமாகிய ஒரே இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், அவனுக்கே நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் என்று பதிலளித்தார்கள். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 133வது வசனம். அதாவது நாம மரணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சொத்து பத்தி எங்க இருக்கு, பொருளாதாரம் என்ன இருக்கு அப்படின்றத நாம பேசுவோம், சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் நமக்கு எடுத்துக்காட்டு சொல்றான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பிள்ளைகளிடத்துல எப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி தராங்க, எப்படிப்பட்ட ஒரு வாக்கு மூலம் வாங்குறாங்க. நீங்க யாரை வணங்குவீன்னு கேட்கிறாங்க. அந்த பிள்ளைகள் அழகாக நம்முடைய முன்னோர்கள் யாரை வணங்கினாங்களோ அந்த இறைவனைத்தான் நாங்களும் வணங்குவோம் அப்படின்றத அழகா பதில் சொல்றத அல்லாஹ் தன் திருமலை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இறுதி விருப்பம் பதிவு செய்தல். உங்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கும் போது அவர் செல்வத்தை விட்டு சென்றால்
பெற்றோருக்கும் உறவினருக்கும் நியாயமான முறையில் மரண சாசனம் செய்வது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. இது இரையச்சமுடையோருக்கு கடமையாகும். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 180வது வசனம். அதாவது நாம இறந்துவிட்டால் நம்முடைய சொத்தானது, நம்முடைய பொருளாதாரமானது பெற்றோருக்கும் உறவினருக்கும் நியாயமான முறையில் மரண சாசனம் செய்யணும்ன்றதை இந்த திருமறை வசனம் நமக்கு சுட்டி காட்டுது. இறைநம்பிக்கை கொண்டோரே, உங்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கிவிட்டால் மரண சாசனம் செய்யும் போது உங்களில் இருந்து நேர்மையான இருவர் உங்களிடையே சாட்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் பூமியில் பயணம் செய்யும் போது உங்களுக்கு மரண வேதனை ஏற்பட்டால் உங்களை சாராத வேறு இருவர் சாட்சியாக இருக்கலாம். நீங்கள் சந்தேகப்பட்டால் அவ்விருவரையும் தொழுகைக்கு பிறகு தடுத்து வைத்து நெருங்கிய உறவினராக இருந்தாலும் அவர்களிடம் இதை விலக்கி விற்க மாட்டோம், அல்லாஹ்வின் சாட்சியத்தை மறைக்க மாட்டோம், அவ்வாறு செய்தால் நாங்கள் பாவிகளாக ஆகிவிடுவோம் என அவ்விருவரும் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்ய வேண்டும். 5வது அத்தியாயம் 106வது வசனம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமான மனிதர் தமது செல்வம் ஒன்றில் இறுதி விருப்பம் தெரிவிக்க விரும்பினால் அவர் தமது இறுதி விருப்பத்தை எழுதி தம்மிடம் தயாராக வைத்துக் கொள்ளாமல் 2 இரவுகளை கூட கழிப்பதற்கு அனுமதி இல்லை. இந்த ஹதீஸ் நூல் முஸ்லிம் 3345. அதாவது வாரிசுரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம மரணம் வருவதற்கு முன்னாடி நாம தயார் செய்யக்கூடிய மரண சாசனங்கள், அதை யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றத இந்த திருமறை குர்ஆன் வசனம் சொல்லுது. அடுத்தபடியாக அந்த ஹதீஸ் நமக்கு எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தா, ஒரு முஸ்லிமான மனிதர் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கின்ற செல்வம் ஒன்றில் விருப்பம் தெரிவிக்கணும். அது அவர் தமது கடைசியுடைய விருப்பம் எது தம்மிடம் தயாராக வைத்திருக்கணும் அப்படின்றத அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதாவது அதனுடைய கடைசி 3 இரவுகள் கூட கழிப்பதற்கு அனுமதி இல்லை அப்படின்றாங்க. இறுதி விருப்பத்தின் அதிகபட்ச அளவு. வாரிசுகளை அறவே அலட்சியமாக விட்டுவிட்டு அனைத்து சொத்துக்களையுமே அல்லது அதில் பாதியளவோ பிறருக்கு எழுதி வைக்க அனுமதி இல்லை. ஒருவர் அதிகபட்சமாக தனது சொத்தில் 1/3 பங்கு அல்லது அதைவிட குறைவான அளவையோ இறுதி விருப்பம் செய்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்துள்ளார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெறும் ஹஜ்ஜின் போது, நான் மக்காவில் இருந்த சமயம் எனக்கு ஏற்பட்ட ஒரு நோய்க்கான என்னை உடல்நலம் விசாரிக்க வந்தார்கள். அந்த நோயின் காரணத்தால் நான் மரணத்தை எதிர்நோக்கி இருந்தேன். அப்போது நான், அல்லாஹ்வின் தூதரே, செல்வந்தனாகிய எனக்கு என் ஒரே மகளை தவிர வேறு வாரிசு எவரும் இல்லாத நிலையில் நீங்கள் காணும் நோய் என்னை பிடித்துள்ளது. ஆகவே நான் என் செல்வத்தில் 2/3 பங்குகளை தர்மம் செய்து விடட்டுமா என்று கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்றார்கள். நான், அவ்வாறாயின் என் சொத்தில் பாதியை தர்மம் செய்யட்டுமா என்று கேட்டேன். அதற்கும் வேண்டாம் என்று சொன்ன அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 1/3 பாகம் வேண்டுமானால் தர்மம் செய்யலாம், 1/3 பாகம் கூட அதிகம்தான். நீங்கள் உங்களுடைய வாரிசுகளை மக்களிடம் கையேந்தும் நிலையில் விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறையுடர்களாக விட்டு செல்வதே சிறந்ததாகும். நீங்கள் அல்லாஹ்வின் திருப்தியை விரும்பி செய்கின்ற தர்மம் எதுவாயினும் அதற்கு பதிலாக உங்களுக்கு பிரதிபலன் வழங்கப்படும். எந்த அளவிற்கென்றால், நீங்கள் உங்கள் மனைவியின் வாய்க்குள் இடுகின்ற ஒரு கவலம் உணவு கூட உங்களுக்கு பிரதிபலன் அளிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 3349வது ஹதீஸா இருக்கு. இது நமக்கு வாரிசுரிமை சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லுது. நமக்கு அல்லாஹ் சொத்து கொடுத்திருந்தால், பொருளாதாரம் கொடுத்திருந்தால், நாம் முன்கூட்டியே முன் யோசனை செய்து அது சரியான விதத்தில் யாருக்கு சேர வேண்டும், எப்படி சேர வேண்டும் என்பதை நாம முன்கூட்டியே அது மரணம் சாசனம் முன்னாடியே செஞ்சிடணும். மரணம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு வச்சிடணும். குர்ஆன் அடிப்படையில, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில ஆலிம் உலமாக்களுடன் சந்தித்து குர்ஆன் ஹதீஸ் படித்தான் நம்ம அந்த கடமைகளை நாம நிறைவேற்றணும். வாரிசுகளுக்கு வசியத் செய்யலாமா? ஒருவர் தனது சொத்தில் தந்தை, தாய், மனைவி, மகள், மகன் ஆகிய வாரிசுகளுக்கு வசியத் செய்ய அனுமதி இல்லை. தொடக்க காலத்தில் சொத்து பிள்ளைகளுக்குரியதாகும், மரண சாசனம் தந்தைக்குரியதாகவும் இருந்தது.
நான் விரும்பியதை அதிலிருந்து அல்லாஹ் மாற்றிவிட்டான். இரு பெண்களின் பங்குக்கு சமமானதை ஆணுக்கு அவனது பங்காக நிர்ணயித்தான். தாய் தந்தையரில் ஒவ்வொருவருக்கும் அவற்றில் ஒரு பங்கை நிர்ணயித்தான். மனைவிக்கு 8இல் ஒரு பங்கையும் 4இல் ஒரு பங்கையும் கணவனுக்கு பாதியையும் 4இல் ஒரு பங்கையும் நிர்ணயித்தான். இந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறாங்க. புகாரி 2747வது ஹதீஸ். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வாரிசு உரிமை உள்ள ஒவ்வொருவருக்கும் அவரவர் உரிமையை அல்லாஹ் வழங்கிவிட்டான். எனவே வாரிசுகளுக்கு வசியத் செய்யலாகாது. அதாவது வாரிசுகளுக்கு வசியத் செய்யலாகாது அப்படின்னு ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுது. வாரிசாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் வசியத் செய்ய முடியும். நம்ம மௌத்தா போயிட்டா கூட அவங்களுக்கு அந்த பங்கு போய் சேரும் அப்படின்றத இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுது. இந்த ஹதீஸ் திருமிதி 2047வது ஹதீஸ், நசாயில 3581 ஹதீஸா இருக்கு. அப்போ நம்ம இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாரிசு உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது நம்ம வசியத் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் கூடுதலான விளக்கங்களோடு நம்ம ஆலிம் உலமாக்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி வாரிசு உரிமை சட்டம் என்ற ஒரு கிதாப் இன்ஷா அல்லாஹ் நம்ம நேரம் இருந்தால் அதுக்கு வாசிக்கலாம். அடுத்ததாக மரணத்தின் இறுதி கட்டத்தில் கலிமாவை நினைவூட்டுதல். இறப்பின் நெருக்கத்தில் இருப்போருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் எனும் கலிமாவை நினைவூட்ட வேண்டும். அதாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், மரணத்துக்கு அருகில் இருக்க நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நம்ம அணுகும் போது, அவரை பார்க்கும் போது அவருக்கு நாம நினைவூட்டக்கூடிய ஒரு விஷயம் லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை என்பதை அவருக்கு நாம சொல்ல வைக்கணும்ன்ற இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் இறப்பின் நெருக்கத்தில் இருப்போருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை எனும் கலிமாவை நினைவுபடுத்துங்கள். நூல் முஸ்லிம் 1672வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று யார் மனமாற அறிந்த நிலையில் இறந்து விடுகின்றாரோ அவர் சொர்க்கம் செல்வார். நூல் முஸ்லிம் 43வது ஹதீஸ். அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், மனப்பூர்வமாக அறியணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும். கடைசி நேரத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை என்பதை உணர்ந்து அவருடைய வாழ்க்கை அல்லாஹ்வே சார்ந்து இருந்ததுன்னு சொன்னா அவர் வெற்றி பெற்றார், அவர் சொர்க்கம் செல்வார் அப்படின்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனது இரட்சகனிடமிருந்து ஒரு வானவர் என்னிடம் ஒரு சுப செய்தியை அறிவித்தார். அதாவது எனது சமுதாயத்தில் யார் அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காமல் இருக்கின்றாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே நான் அவர் விபச்சாரத்திலோ திருடினாலோ ஈடுபட்டிருந்தாலுமா என கேட்டேன். அவர் விபச்சாரத்திலோ திருடினாலோ ஈடுபட்டிருந்தாலும் என்று கூறினார்கள், பதிலளித்தார்கள். அறிவிப்பாளர் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள். நூல் புகாரி 1237வது ஹதீஸ். கடைசி வார்த்தை சொல்ல வைத்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் மரண வேலை நெருங்கியவரை லா இலாஹா இல்லல்லாஹு என சொல்ல வையுங்கள். மரணிக்கும் போது எவரது கடைசி பேச்சு லா இலாஹா இல்லல்லாஹு என்று அமைந்து விடுகின்றதோ அவர் என்றாவது ஒரு நாள் சொர்க்கத்தில் நுழைந்தே விடுவார். இதற்கு முன்பு அவரிடமிருந்து எது ஏற்பட்டிருந்தாலும் சரியே. அல்லாஹ் கொடுக்குகின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். கலிமாவுடைய மகத்துவத்தை நம்ம அனைவரும் அறிய வேண்டும். நூல் இப்னு ஹிப்பான் 3004வது ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளில் ஒருவரை நோய் விசாரிக்க சென்ற போது அவரை நோக்கி, மாமாவே லா இலாஹா இல்லல்லாஹு என சொல்வீராக என்று சொன்ன போது, நான் உங்களுக்கு மாமாவா அல்லது சிறிய தந்தையா என கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் மாமாதான் என்று சொன்னார்கள். பிறகு அவர் லா இலாஹா இல்லல்லாஹு என்று சொல்வது எனக்கு நன்மையாகுமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். அனஸ் அறிவிப்பாளர் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். நூல் அஹமத் 1283வது ஹதீஸ். இவை கடைசி கட்டத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் கூறுபவரின் நிலை, அதாவது இணை வைக்காமல் இருப்பவருக்கு சோனம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் கூறுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு ஈழச் சிறுவன் திடீரென நோயுற்றான். எனவே அவனை நோய் விசாரிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனிடம் வந்தபோது அவனது தலைமாட்டில் அமர்ந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்றார்கள். உடனே அவன் தன் அருகில் இருந்த தந்தையை பார்த்தான்.
அப்போது அவர் அபுல் காசிம் நபி சஹசம் அவர்களின் கூற்றுக்கு கட்டுப்படு என்றும் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவனை நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என கூறியவாறு அங்கிருந்து வெளியேறினார்கள். அறிவிப்பாளர் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள், நூல் புகாரி 1356வது ஹதீஸ். நபி அவர்களின் பெரிய தந்தை அபு தாலிபுக்கு மரணம் நெருங்கிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் வந்தார்கள். அங்கு அபுஜஹல் பின் ஹிஷாம், அப்துல்லா பின் அபி உமையா ஆகிய இருவரும் இருப்பதை கண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு தாலிபிடம், எனது பெரிய தந்தையே, லா இலாஹா இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என சொல்லிவிடுங்கள். அதன் மூலம் நான் அல்லாஹ்விடம் உங்களுக்காக சாட்சியம் கூறுவேன் என்று கூறினார்கள். அப்போது அபுஜஹலும் அப்துல்லா பின் அபி உமையாவும், அபு தாலிபே, அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தை புறக்கணிக்கப் போகின்றாயா என்று கேட்டனர். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புறம் அவ்விருவரும் மறுபுறமாக அவரை வற்புறுத்தி கொண்டிருக்கும் போது அபு தாலிப் கடைசியாக, நான் அப்துல் முத்தலிப்பின் மார்க்கத்திலேயே மரணிக்கின்றேன் என்று கூறியதோடு லா இலாஹா இல்லல்லா என கூறவும் மறுத்துவிட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் தடுக்கப்படும் வரை உங்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவேன் என்று கூறினார்கள். அப்போது இணை வைப்பாளர்களுக்கு பாவ மன்னிப்பு கோருவது நபிக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் தகுதியானதென்று எனும் 9வது அத்தியாயம் 13வது வசனத்தை அல்லாஹ் அருளினான். நூல் புகாரி 1360வது ஹதீஸ். அதாவது யார் கலிமாவை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் பாவ மன்னிப்பு தேடணும். அல்லாஹை ஏற்றுக்கொள்ளாதவங்க, கலிமா சொல்லாதவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஈமான் கொண்டவர்களும், அதாவது இந்த மாதிரி அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கூறுவது தகுதி இல்லை அப்படின்றது அல்லாஹ் குர்ஆன் வசனத்துல சுட்டி காட்டினான். அடுத்ததாக, முஸ்லிம் அல்லாதவர்கள் நம்மோடு பழிகளாக இருந்தால் அவர்களுக்கு கடைசி நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்க முயற்சிக்க வேண்டும். நம்ம பழகி யாரா இருந்தாலும் சரி, நான் முஸ்லீமா இருந்தாலும் சரி, நம்ம கடைசி நேரத்தில் அவங்கள்ட்ட போயிட்டு இஸ்லாத்தை ஏத்துக்குன்னு சொல்லலாம் அப்படின்றது இந்த விஷயம் நமக்கு சுட்டி காட்டப்படுது. இறந்த பின் நல்லவற்றையே சொல்லுங்கள். இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், மறுபடியும் இது நமக்கு ஒரு ரிமைண்டர் வந்திருக்கு. நீங்கள் நோயாளியோ இறந்தவரையோ சந்திக்க சென்றால் நல்லதையே சொல்லுங்கள், ஏனெனில் நீங்கள் சொல்வதற்கு வானவர்கள் ஆமீன் கூறுகின்றனர் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நூல் முஸ்லிம் 1677வது ஹதீஸ். உறுதியாகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து ஜனாசா பிரேதம் ஒன்று கொண்டு செல்லப்பட்டது. அது குறித்து நல்ல விதமாக புகழ்ந்து பேசப்பட்டது. இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது என்று கூறினார்கள். பின்னர் மற்றொரு பிரேதம் கொண்டு செல்லப்பட்டது. அது குறித்து இகழ்வாக பேசப்பட்டது. அப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது என்று கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தையும் என் தாயும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ஒரு பிரேதம் கொண்டு செல்லப்பட்ட போது அது குறித்து நல்லவிதமாக பேசப்பட்டது. அதற்கு நீங்கள் உறுதியாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது என்று கூறினார்கள். பிறகு மற்றொரு பிரேதம் கொண்டு செல்லப்பட்டது. அது குறித்து இகழ்வாக பேசப்பட்டது. அதற்கும் நீங்கள் உறுதியாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது என்று கூறினீர்கள். இரண்டிற்குமே இவ்வாறு தாங்கள் கூற காரணம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் யாரை பற்றி நல்ல விதமாக பேசினீர்களோ அவருக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது. நீங்கள் யாரை பற்றி இகழ்வாக பேசினீர்களோ அவருக்கு நரகம் உறுதியாகிவிட்டது. நீங்கள் பூமியில் அல்லாஹ்வின் சாட்சிகள் ஆவீர்கள், நீங்கள் பூமியில் அல்லாஹ்வின் சாட்சிகள் ஆவீர்கள், நீங்கள் பூமியில் அல்லாஹ்வின் சாட்சிகள் ஆவீர்கள் என்று மும்முறை கூறினார்கள். அறிவிப்பாளர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம் 1731வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இந்த உலகத்தில் நம்ம நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை பற்றியும் மக்கள் நம்மை பற்றி பேசக்கூடிய விஷயங்களை பற்றியும் இந்த ஹதீஸ் நமக்கு ஓய்வு பெற்றவரும் ஓய்வு அளித்தவரும். நல்ல மனிதர் இருந்து போனால் அவர் இந்த உலகத்தில் துன்பத்திலிருந்து விடைபெற்று செல்கின்றான். இதனால் நல்லவரின் இறப்பு அவருக்கு கிடைக்கும் ஓய்வாகும். கெட்ட மனிதர்கள் இறந்து போனால் அவருடைய கொடுமைகளிலிருந்து தீங்கிலிருந்து உலகத்தார் ஓய்வு பெறுகிறார்கள். அதாவது தீயோர் இறப்புக்கு உயிரோடு இருக்கும் மனிதர்கள், கால்நடைகள், செடி கொடிகள், நகரங்கள் அனைத்தும் விடுதலை பெறுகின்றன. அல்லாஹ்வின் தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்த ஒரு பிரேதம் ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அப்போது அவர்கள் இவர் ஓய்வு பெற்றவராவார் அல்லது பிறருக்கு ஓய்வு அளித்தவராவார் என்று சொன்னார்கள். மக்கள் அல்லாஹ்வின் தூதரே, ஓய்வு பெற்றவர் அல்லது ஓய்வை அளித்தவர் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறை நம்பிக்கை கொண்ட அடியார் இருக்கும்போது இவ்வுலகத்தின் துன்பத்திலிருந்து ஓய்வு பெறுகிறார். பாவியான அடியான் இறக்கும்போது அவனின் எல்லா விதமான தொல்லைகளிலிருந்து மற்ற அடியார்கள், நாடு, நகரங்கள், மரங்கள் மற்றும் கால்நடைகள் ஆகியன ஓய்வு பெற்று நிம்மதி பெறுகின்றன என்று சொன்னார்கள். அபு கதாதா ஹாரிஸ் ரிஃபி ரலி அவர்கள், நூல் முஸ்லிம் 1732வது ஹதீஸ். இந்த ஹதீஸை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அல்ஹம்துலில்லாஹ். இன்று இந்த வீடியோவில் 24 பக்கம் டு 34 பக்கம் வரை நம்ம படிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ அது நம்முடைய ஆள் மனதிலே நம்ம பதித்து நாம் வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களாகவும் இந்த உலகத்திலே நீதமாக நடக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பிற மக்கள் மத்தியிலே அழகான முறையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மக்களாகவும் வலல்லா உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஆடியோவை கேட்கக்கூடிய மக்கள் பிற மக்களுக்கும் எட்டி வைங்க. நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.